அஹ் அதுதான் சார் பெரிய ஒரு மிராக்கிளான ஒரு கிளாஸ். அது எல்லாரும் கத்துக்கிட்டு இன்னும் நல்ல அவங்களோட லைஃபை மாத்திக்கணும். ஏன்னா தேங்க்யூ அன்னைக்கு சார். அவருக்கு நம்ம பண்ணும்போதே எஸ் அவருக்கு சார். ஒரு சிவியாரிட்டி இருக்கிறதையும் அவர் வந்து ஏதோ ராங்கா அவரோட உடம்புல வந்து ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கிறதுமே நமக்கு வந்து அந்த ஆன் ஸ்பாட் காமிக்குது. சரி, ஏதோ நம்மளே எஸ் அவருக்கு சார். சர்ஜரி பண்ற மாதிரி மெத்தட்ல வந்து நம்ம இங்க இருந்து அவருக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ் அந்த சார். நீங்க சிவியாரிட்டியும் ராங்கா போயிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம வந்து அந்த இடத்துலயே பார்க்க முடிஞ்சுது இல்லையா? ஆமா சார், அது கிளியரா உங்களுக்கு தெரியுது. சேஃப் ஆகுது. சேஃப் எஸ். நம்ம பண்றது வந்து அங்க அவங்களுக்கு சேஃபா நடந்து இறங்கி வர டாக்டரும் கேக்குறாங்க. ஸோ இது ரிவர்ஸ் ஆயிருக்கு, ஸ்ட்ரோக் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அவருக்கு. ஆனா ஒரு சின்ன பிளாக் தான், கிளாட் எல்லாம் இல்லை. ஸோ சின்ன பிளாக் தான், மருந்துலயே கொடுத்து சரியாகலாம்னு சொல்றாங்க. இப்போ நார்மலாவே இருக்காரு. அப்பத்துல இருந்து நார்மலாவே நல்லா பேசுறாரு, எல்லாமே இருக்காரு. ஆனா அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆனா எனக்கு அது பார்க்க பார்க்க எனக்கு எல்லார்கிட்டயும் சொல்ல முடியல. அவங்க வைஃப் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னேன். அவங்களும் பயங்கர ஷாக்கிங்கா என்ன கேக்குறாங்க. எல்லார்கிட்டயும் அதான் சொல்றாங்க. எனக்கு ஏன் அவளுக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சுன்னு தெரியல. என்ன யாருக்கு வேணா நான் பண்ணிருக்கலாம், ஏன்னா உனக்கு தான் பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொல்றாங்க. அதுவே ஒரு பெரிய மிராக்கிளா இருக்கு சார். நம்ம ஒரு ஒரு இடத்துலயும் நம்மளோட இந்த பிராக்டிஸ் வந்து பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்குது. எஸ் ஆனா சார். ஒரு ஒரு சிலர் வந்து இன்னும் இத வந்து ஒரு அலட்சியமா என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னொன்னு, நான் வந்து அவங்களோட அடிக்கடி 2 நாளுக்கு ஒரு வாட்டி பேசுவேன். ஸோ என்னோட எனர்ஜி அவங்களோட கனெக்ட் ஆயிருக்கு, எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் அவங்க எனக்கு கால் பண்ணணும்னு அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. இல்லை யாருக்கு வேணா பண்ணிருக்கலாம். நம்ம இந்த கிளாஸ்ல வந்து அந்த ஒரு எனர்ஜியா இருக்கும்போது இன்னொருத்தரோட நம்ம கனெக்ட் பேசும்போது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு ஃபர்ஸ்டே நம்மளுக்கு காமிக்குது. சேவ் பண்ணலாம் நம்மளும் அந்த எனர்ஜியோட நம்மளே. அது இன்னும் நம்மள தான் நம்ம இது பண்ணிக்கணும் சார். ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நம்ம எனர்ஜி ஹை லெவல்ல இருக்கும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் வரும். அதெல்லாம் இருக்கு சார். அதான் எல்லார்கிட்டயும் நானும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்குவேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுங்க. ஃபீஸ் எல்லாம் பார்க்காதீங்க. ஃபீஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அது ஒரு ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்காக நம்ம ஒரு காணிக்கையா கொடுக்குற விஷயம்தான். அது வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் பண்றோம். நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்றோம், அந்த ஒரு இது நம்மளுக்கு கிராட்டிடியூடோ, அவங்களோட நல்லா இருங்கன்னு சொல்ற விஷயம் தான் நம்மளுக்கு லைஃப்ல இன்னும் நம்ம பசங்களுக்கு இன்னும் நம்மளோட சந்ததிங்களுக்கு இன்னும் நல்லா அவங்க வளருவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம. இப்போ சமீரா சொன்னாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கா அது கிளியர் ஆகுது. நிறைய பேரோட விஷயம் நம்ம எது செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த ஏடிசி கிளாஸ்ல எல்லாமே அதுவே நடக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களோட growth-க்காக தான் நம்ம வந்து உண்மையிலே இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறோம். ஒரு கிளாஸ் நடத்துறோம் அப்படின்னா இதுல நீங்க ஒரு விஷயம் நல்லா பார்க்கலாம். பெனிஃபிட், அதாவது இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் பண்றோம், உங்களுக்கு வந்து இதெல்லாம் கத்து கொடுத்துருக்குறோம். நீங்க இந்த கிளாஸுக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் ஆலோசனை பண்ணி பாருங்க. இந்த வகுப்பு வளர்றதுக்காகவோ இல்ல நம்மளோட இந்த ஜியோஜிய இன்னும் நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்காகவோ நீங்க மனசாட்சியோட என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஆலோசனை பண்ணி பாருங்க. பேமெண்ட் நம்ம அந்த கிளாஸ்க்காக வாங்கியிருக்கோங்கிறது ஒரு உண்மையான விஷயம். பட் அதே டைம்ல நான் வந்து இதுக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு மகா சொல்ல முடியும், உமா சொல்ல முடியும், அவங்கள இன்ட்ரோ பண்ண நம்மளோட குமார் சார் சொல்ல முடியும். ஸோ அதே டைம்ல மத்தவங்களால என்ன சொல்ல முடியும்? நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க இந்த குரூப்காக? இந்த இவ்வளவு கிளாஸஸ் நடத்துறோம்ல, நீங்க என்ன இதுக்காக செஞ்சிருக்கிறீங்க? பட் நம்ம உங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்காம இந்த கிளாஸை வந்து கிட்டத்தட்ட நீங்க 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஃப்ரீயா அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ எவ்வளவோ இந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
ஸோ அதையும் வந்து நம்ம நடத்திட்டு தான் இருக்கோம். ஸோ அது ஃப்ரீயாலாம் நடத்த முடியாது. இந்த ஜூம் வகுப்புக்கு வந்து மாசம் மாசம் ஒரு பேமெண்ட் கொடுத்து தான் ஆகும். ஸோ அந்த பேமெண்ட்டு யார்கிட்டையும் நான் உங்கள்ட்ட யார்கிட்டையும் வாங்குறது இல்லை. ஏன்னா இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 10 ரூபா வச்சு வாங்கினா கூட மாசம் மாசம் நம்ம கெட்டுற பணத்துல ஏதாவது நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த ஒரு ரூபாய் கூட உங்கள்ட்ட எதிர்பார்க்காம ஃப்ரீயா அதுக்கான செலவுகள் எவ்வளவு வருது. ஏன்னா நம்ம டிராவல்ல இப்போ இன்னைக்கு இங்க உட்கார்ந்து 6 மணிக்கு நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க. எனக்கு என்ன அவசியம் இருக்கு? நீங்க சிந்திச்சு பாருங்களேன். என்னோட சைடுல உட்கார்ந்து நீங்க ஆலோசனை பண்ணி பாருங்க. என்ன லாபத்துக்காக நான் இதை நடத்தும்? இல்ல நீங்க என்ன சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்க? என்ன சப்போர்ட்டை வந்து நீங்க எனக்கு கொடுத்தீங்க? எத்தனை பேர்த்த ஜாயின் பண்ணி விட்டீங்க? எதுக்காக நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு கால் பேசுறதுக்காவது. இப்போ சியாமா மேம் வந்து ஒரு வேலையை அவங்க முடிஞ்சதை செய்யறாங்க. மெசேஜ் பண்ணுவாங்க, கிளாஸ் முடிஞ்சதோட ரீடிங் என்னன்னு எடுத்து போடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து எப்பாவது அந்த கால் ரிமைனிங் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ மகாலா இது செய்யறாங்கன்னா இன்ன வரைக்கும் மகா அதுக்கு அந்த செஞ்ச இதுக்காக வந்து 1 ரூபா கூட எதுவும் நான் கொடுக்கல. உமா செய்யறாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கல. நான் என்னோட கையிலிருந்து காசு போட்டுதான் இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜூம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இது நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கும் நான் 23ஆம் தேதி ஆனா இதுக்கு பேமெண்ட் கொடுத்துதான் ஆகும். அந்த பேமெண்ட் கொடுத்துதான் இந்த கிளாஸை நாங்க நடத்துறோம். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிற சிலருக்கு நாங்க அமௌண்ட்டும் பே பண்றோம். ஸோ இதெல்லாம் பண்ணி தான் இந்த கிளாஸ் நடத்துறோம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான், எல்லா செலவுகள் தான். ஸோ இது வந்து ஒரு இடத்துல கொடுக்கறது இல்லை. இது நடத்துறதுக்கு இன்டர்நெட் வேணும். சாதாரண மொபைல் போன் இதுல இது வேலை செய்யாது. ஸோ அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். நான் எந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறனோ, எங்கெல்லாம் எனக்கு வீடுகள் இருக்குதோ, எங்கெல்லாம் நான் தங்குறனோ, அங்கெல்லாம் மாசம் மாசம் கட் ஆகாம வைஃபை மெயின்டைன் பண்றேன். எஸ் சார், வாழ்க வளமுடன். குட் மார்னிங் சார், தேங்க்யூ. எஸ்மா, உங்களுக்கெல்லாம் நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த 1 2 பேர் இருக்காங்கல்ல ஆத்மார்த்தமா நான் என்ன எதிர்பார்க்காம இருக்கிறனோ அதே மாதிரி அவங்களும் ஒண்ணுமே எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய நபர்கள், தெரியுங்களா? உண்மையிலே உமாக்கு, மகாலட்சுமிக்கு, ஷியாமாக்கு, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். ஏன்னா சப்போர்ட் அந்த அளவுக்கு. நான் உண்மையிலே சொல்றேன், மனசார தேங்க்யூ சொல்றேன். சார். என்னோட வளர்ச்சி கூடயும் நான் நிக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவங்க என்னோட நிக்கிறாங்க, துணைக்கு தோளுக்கு தோல் நிக்கிற தோழிகள், தெரியுமா? அவங்க நம்மளோட வளர்ச்சிக்காகவும் இந்த கிளாஸ் நடத்துறதுக்காகவும் ரொம்ப அவங்களா ஆர்வமா இதை வந்து இவ்வளவு வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? ஆலோசனை பண்ணி பாருங்க. உங்களையே நீங்க ஆலோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள என்ன ஆத்மார்த்தம் இருக்கு? ஏன் நாம இப்படி இருக்கிறோம்? ஏதாவது சிந்திக்கிறீங்களா? நீங்க எல்லாம் ஒன்னா கை கோத்தா இந்த கிளாஸ் எப்பவோ எங்கேயோ போயிருக்கு, தெரியுமா? உமாவெல்லாம் அதுல நல்லாவே 100% கொடுத்துருக்கோம். மகாவும் கொடுத்துருக்காங்க, ஷியாமாவும் அதுக்கான முயற்சிகள் செய்யறாங்க. ஸோ உங்க சைட்ல இருந்து நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? ஆலோசனை பண்ணி பாருங்க. நம்ம எப்பவுமே வந்து நம்ம யாருங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம என்ன பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு பேரு தான் நன்றி செலுத்துதல். ஏன் நம்ம வளர மாட்டேங்கிறோம்? நமக்கு ஏன் வந்து மேன்மை வர மாட்டேங்குது? நம்ம ஏன் உயர மாட்டேங்கிறோம்னா நம்ம மனசு அந்த அளவுக்கு குறுகலா இருக்கு. ஸோ இந்த குறுகலான மனசு இருக்கும்போது நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியும்? ஸோ இவங்களுக்கு அந்த ப்ராட் மைண்டு, மனசுல அந்த எண்ணங்கள். ஸோ அதனால இப்போ இவங்களோட வளர்ச்சியில உமா நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப் இந்த கிளாஸுக்கு முன்னாடியும் இன்னைக்கு அப்படி இருக்கு. நீங்க எங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எஸ் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆமாங்க பிரபஞ்சம் சார், உங்களோட கிளாஸ்க்கு நீங்க முன்னாடி பண்ற அந்த நன்றிக்கு கடவுள் உள்ள வந்து இருந்தேன். எல்லையில்லாத உயர்வை கொடுத்துட்டே இருப்பாரு. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. நான் இப்பயும் கூட கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணதுக்கு சொல்லிட்டு தான் சார் இருக்கேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் வந்து மாறணும் சார். அதுக்காக தான் இந்த EFT ஃபர்ஸ்ட்
மத்ததெல்லாம் அப்புறம் சார். நம்மளோட தாட் மாறினா மட்டும்தான் இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பண்ண முடியும் சார். அதனால நான் ஜாயின் பண்ணும்போதே இதை பத்தி கேள்விப்பட்ட பிறகு அப்படியே எல்லாருக்கும் அப்ப இருந்தே சொல்லிட்டு தான் சார் இருக்கேன். என்னோட மைண்ட் வந்து இந்த கிளாஸ்க்கு வரும்போது நான் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல தான் சார் இருந்தேன் அப்போ. ஸோ இதுக்கு வந்த பிறகு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு நல்லாவே என்னோட மைண்டை வந்து எப்படி சரி பண்ணிக்கணுன்றதெல்லாம் இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இன்ன வரைக்கும் எந்த ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை ஸ்ட்ரகிளா இல்லாம நமக்கு வந்திருக்கிற ஒரு ஒரு அது ஒரு வாய்ப்பா நினைச்சுக்கிறேன் சார். என்னோட லைஃப்ல இது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு கடவுள். நம்ம அதுல இருந்து எப்படி வரணுன்றத ஆஹ், இன்னும் என்னை வந்து பதப்படுத்துறது அப்படின்னு தான் சார் நான் நினைச்சுக்கிறேன். அதுல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கேன் சார். ஆஹ், சம்பாதிக்கிறதும் சரி, நான் அதுக்கு முன்னாடி வந்து பிசினஸ்ல அவருக்கு கூட எல்லாமே பண்ணாலும் தனியாவும் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் சார். அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். அந்த பணம்ன்றது ஒரு லேடி வந்து என்னதான் நம்ம ஹஸ்பண்டோட இருந்து நம்ம எவ்வளோ பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதா தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்களோட இருந்து நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் அதை வந்து அவங்களுக்குள்ள இருந்தாலும் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க சார். ஆனா நாமளா தனியா ஒரு செல்ஃபா ஒரு பணம் ஒரு 100 ரூபாய் நம்ம சம்பாரிச்சாலும் அதுல இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட்டும் அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப அவசியமா இருக்கு சார். அதுவும் அந்த ஏஜ் ஆக ஆக நம்ம கொஞ்சமாச்சும் அந்த மைண்ட் தாட் நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம் எல்லாம் பண்ணோம் நம்ம அந்த ஒரு கோவம் வரும்போது எல்லாரும் சொல்லி காட்டிடுவாங்க சார். நீ என்ன பண்ற சும்மா தானே இருக்கன்ற அந்த ஒரு வார்த்தை வந்து நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணும் சார். இப்பெல்லாம் அவங்க எதை சொன்னாலும் காதுல கேட்டுக்கிறது இல்லை சார். அப்ப கூட இல்லைன்னா கூட இருந்தாலும் அந்த ஹர்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ட்ராமா அப்படியே நமக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும் சார். இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது சார். என்னோட மைண்ட் நல்லாவே நான் வந்து ரீப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் சார். ஸோ இந்த ஏடிசி இப்போ நம்ம பேட்ச் அந்த 2 முடிச்சதுக்கு அப்புறம் இன்னுமே எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மைண்ட்ல ஸ்மூத்தா கொண்டு போறேன் சார் என்னோட லைஃபை. ஸோ ரொம்ப ஹாப்பிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். இன்னும் இதை வந்து நிறைய பேர் கொண்டு போகணுன்றதுலயும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சார். எல்லாருக்கும் அது இப்போ அமௌண்ட் வந்து சார் குறைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சார். ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். இதுல ஜாயின் பண்ணிவிட. தேங்க்யூ சார். வாழ்க இப்போதான் வளமுடன். நம்மளோட இப்ப குமார் ஜாயினிங் ஃபீஸ் சார் வெறும் 4000 ரூபாய் தான் புரியுது. சொல்லியிருக்கேன் சார். அதனால ஒருத்தர் கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னா வந்து ஜாயின் பண்ண எல்லாரும் ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா? அதனால அதையும் சொல்லியிருக்கேன் சார். நம்ம வந்து ரொம்ப இப்போ நன்றிங்க பேசிக் சார். கோர்ஸ் வந்து வெறும் 4000க்கு சொல்லி தரோம். பட் அதுக்காக நீங்க எஸ் சார். நினைச்சிடாதீங்க இதுக்கு முன்னாடி நான் நிறைய பே பண்ணேன், அதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் கம்மி பண்ணிருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து ஓகே. நம்ம அதிகமா கொடுத்துருக்குறோம். எல்லையை கடந்து நீங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியா நான் வந்து ஓவரா கத்து கொடுத்துட்டேன். ஸோ அது ரியலைஸ் ஆகுறதுக்கே எனக்கே லேட் ஆயிடுச்சு. ஸோ நான் எப்போ ஏடிசி பண்ணிட்டு வந்தேனோ அப்பதான் புரிஞ்சுது எனக்கு நாம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துட்டோம், இவ்வளோ டீச் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கறத எனக்கு புரிஞ்சுது. சார் நாங்க அது ரியலைஸ் பண்ணி அப்கிரேட் ஆயிட்டோம் சார். எஸ், கண்டிப்பா. நாங்கெல்லாம் கிஃப்டட் சார். அதனால சார் எங்களுக்கு நிறைய எங்களுக்கு கிடைச்சிருச்சு கிடைச்சது சார். அது பெரிய கிஃப்ட் சார். நாங்க முன்னாடியே கத்துக்கிட்டோம். எஸ் இதுல சார். இருந்து குறைவு பண்ணி நம்ம எல்லாத்தையும் வந்து பார்ட்டா கொஞ்சமா பிரிக்கிறோம். கடவுள் அந்த பிரபஞ்ச சக்தி என்ன சொல்லுதோ அது செய்யறோம். நம்மளா ஐடியா எல்லாம் பண்றது இல்ல. இவ்வளவு நாள் நீ இப்படி கொடுன்னு சொல்லிச்சு கொடுத்துட்டோம், இன்னைக்கு இப்படி கொடு, இது வந்து இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் தேவை அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு நம்ம மூவ் ஆகுறோம், அவ்வளவுதான். இது நம்மளா எஸ் சார். பிளான் பண்ணி எல்லாம் செய்யறது இல்ல. இப்போ என்னன்னா நம்ம அந்த 4000 இந்த ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஐடியா வந்துச்சு. ஐடியா வந்த உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஏதோ நம்ம உட்கார்ந்தெல்லாம் ஐடியா பண்றது இல்ல, ஐடியா வரும் அதை செய்யும். எல்லாமே அப்படிதான். அதே மாதிரி எஸ் இப்போ சார். இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆன்லைன்ல இப்போ நீங்க சப்போர்ட் பண்ணாம ஆளுங்க ஜாயின் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 100 பேர் 200 பேர் இதை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதுக்கான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து இது செய்யறதுக்கான ஆளு, அதுக்கான நிகழ்வு, அதை வந்து இன்னும் ப்ராப்பரைஸா செய்யறதுக்காக இதெல்லாமே வந்து பிரபஞ்ச சக்தி சூழ்நிலைகளை நமக்கு ஓனா கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. புரிஞ்சு என்னோட எஸ் சார். ப்ராசஸ்ல நான் கஷ்டப்பட்டு எதையும் செய்யறது இல்லை, அது அதுவாக வந்து அமையுது, அதுவே தேடி வருது நம்ம. சோ இததான் சொல்றது, உங்க வாழ்க்கையில நீங்க நல்லாகிறதுக்கான வழிகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு தேடி வருதா, நீங்க நடத்துறீங்களாமா,
குமார் தேடிதான் சார் வருது. எல்லாமே தேடிதான் வரும். ஆமாங்க நமக்கு சார், நம்மளை தேவை தேடி என்ன? வருது. உங்களால முடியும்னு நம்மள சில விஷயங்களை செய்ய வைக்கிறாங்க. நாமளே கம்முன்னு அமைதியா இருந்தா கூட தேடி வருதுங்க சார் சில விஷயங்கள். அதனால அதாவது அதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, நம்ம டெய்லி இந்த மெடிடேஷன், அஃபர்மேஷன், அந்த டேப்பிங் நம்ம செய்துட்டு இருக்கிறதுனோட விளைவுகள் நான் உணர்ந்துட்டு இருக்கேன் சார். அதான் வித்தியாசம். ரொம்ப நன்றி. நம்ம ரொம்ப நன்றிங்க எவ்வளவுதான் சார். எண்ணெயை குமார் சாருக்கு. தடவிட்டு சார். மண்ணுல உருண்டாலும் ஒட்டாது. ஆமாங்க இதான் சார், உங்க கண்டிப்பாங்க வாழ்க்கையோட சார். உண்மை. நம்மளுடைய ஆனா தாட் நல்லா மாறும் சார். இதுல எப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும் அப்போ நம்ம அதை எப்படி பார்க்கணும்ன்றத இது கத்து கொடுத்துருக்கு சார் எனக்கு. நன்றிங்க சார். இப்ப அதுவா நம்மளோட ஒட்டிக்குது. அதுவா ஆமாங்க அந்த சார். இடத்த நடத்தி இருக்கு. எஸ் சோ சார். நான் எல்லாமே மிராக்கிள். நேத்து ஒரு விஷயம் நாங்க செய்யணும்ட்டு சும்மா பிளான் தான் வச்சிருந்தோம். பட் அது ஒரு பெரிய ப்ராசஸ். உமா உங்களுக்கு சொல்லணும்னா ஈஸியா சொல்லி புரியும்னா ஆர்க் பிரிண்டர் ஒர்க்குங்க எஸ் சார். அப்படின்னாலே என்னன்னு அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ். ஆமாங்க சார். ஆனா போயிட்டே இருக்கு சார் இந்த இது. அவரே தன்னோட ஆஹ், ஏதோ கோயிலுக்காக போறாங்க. குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போறவரு நேரடியா இங்க வராரு. அவருக்கு ஃபுல்லா உட்கார்ந்து ஒய்ஃப் அவங்க 2 பேர் சேர்ந்து வேலை செய்யறாங்க. பெரிய அற்புதமா இருந்துச்சு. கோயிலுக்கு போறவங்க நம்ம ஃபோன் பண்ணா, நான் பண்ணல, வேற ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆன் ஸ்பாட் இங்க உட்கார்ந்து ஃபுல்லா பண்ணி, அது இல்லாம மழை ஸ்டார்ட் ஆகுது, பயங்கரமா கரண்ட் வேற இதாகுது, ஸ்பார்க் ஆகுது. ஆனா ஒய்ஃப் பிளஸ் அவர் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். ஸோ இது இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா, உங்க வாழ்க்கை ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டத்துக்குள்ள வரும். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ சின்ன சின்ன நிகழ்வுகள் இதெல்லாம் நான் ஆல்ரெடி நமக்கு கீழே கீழே ஒரு 2 3 ஃப்ளோர் நம்ம வீடு. ஸோ அதுல எல்லாம் வாடகை கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு வீட்லயும் ஒரு கார்பெண்டர் ஒர்க் வரும்போது நம்ம எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆயிருக்கோம்னு நமக்கு தான் தெரியும். பட் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இருக்கும்போது அவங்களா எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம எதையும் ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது. நம்ம பண்றதெல்லாம் டேப்பிங். ஒரு விஷயத்துக்கு காலையில இறங்குறோமா, வண்டிக்குள்ள ஏறிக்கு வந்தோமா, உடனே அதுக்கு என்ன நம்ம சொல்லணுமோ அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு அந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லிட்டு நம்ம அங்கிருந்து அப்படியே அந்த வண்டியை மூவ் பண்ணி போறோம். அதே மாதிரி அந்த எண்ணங்கள் அதை டெய்லியும் நம்ம எப்படி நம்ம மக்களோட, இந்த உலகத்துல இருக்கிற மக்களோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அந்த டிராவலிங்ல கூட அதையே நினைச்சிட்டு அப்படியே பயணிக்கணும். ஸோ அந்த பயணம் என்ன பண்ணுது அப்படின்னா, முழுசா நம்மளை எந்த ரிஸ்க்கும் நம்ம எடுக்காம நம்மளை சுத்தி எல்லாம் என்னென்ன நடக்கணுமோ அது அதுவா அதுவா நடந்துட்டே இருக்கும். ஒரு ரோடு கூட நம்ம இப்படி போயிட்டு இருக்கிறோம்னா அந்த ரோடு திடீர்னு அடைச்சு வச்சிருக்கோம். ஸோ நமக்கு அறியாம நம்ம நேரா போறவங்க ரைட்ல. ஸோ ரைட்ல போனா நமக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியம் அங்க நடந்துட்டு இருக்கும். நம்ம அங்க போய் நின்று அதை கொடுத்துட்டு வந்தா போதும். ஸோ நம்ம நேரா போயிருந்தா இன்னும் ஒரு வாரம் ஆனாலும் சரி, 15 நாள் ஆனாலும் சரி, இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த வேலை செய்யணும்னு. ஆனா நம்ம செய்யவும் மாட்டோம். அது நடக்கவும் நடக்காது. அது நாள் போயிட்டே தான். பட் நம்ம நினைக்காம, நம்ம செய்யாம, நம்ம உணராம, நம்மளுடைய நிகழ்வுகள் எது நமக்கு நன்மையா நடக்கணுமோ, எது உண்மையிலேயே நம்மளோட வளர்ச்சியோ, எதெல்லாம் நமக்கு வீண் விரயம் இல்லாம நம்மள மேல கொண்டு போகணுமோ அத்தனையுமே ஆட்டோமேஷன் சிஸ்டத்துல, நீ இந்த ரோட்ல போகாத, ரைட் திரும்பிடு, இந்த ரோடு உனக்கு செட் ஆகல, நீ லெஃப்ட் திரும்பிடு, இப்படி எல்லாம் தலையிலா தலையில நம்மள ரோட்டை மாத்தியெல்லாம் விட்டுருது. எஸ் ஷியாமா மேம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஏன்னா நீங்க சும்மா அப்படியே டைப் பண்ணி போறதுனால இவங்க பெருசா ஒன்றும் அவங்க படிச்சும் பார்க்க மாட்டாங்க, புரியாது. என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசு. இந்த கிளாஸ்
எங்களுக்கு அங்க வந்து படிக்க இயலாம போனாலும் ஜூம்ல ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு தந்ததுனால இவ்வளவு நாங்க படிச்சுட்டோம் வேற கண்ட்ரிஸ் இருந்து. அதுக்கு இறைவனுக்கும் சார்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும். உண்மை சொல்ல போனா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லைவ் கிளாஸ் சென்னையிலிருந்து நடக்கும். ஸோ சென்னை லைவ் கிளாஸ் நடத்தும் போது அதை முயற்சி பண்ணி எப்படியாவது டெலிகாஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக அங்க இருக்கிற வைஃபை எல்லாம் பேசி அவங்க லைன் எல்லாம் எடுத்து நம்ம நடத்துறோம். பட் அவ்வளவு கிளியரா நம்மளால செய்ய முடியல. ஸோ அப்போ வந்து ரொம்ப தயக்கமா இருந்தது. எப்படா நம்ம வந்து ஒரு லைவ் செஷனை வந்து ஜூம்குள்ளார கொண்டு போய் அவங்கள நேரடியா பார்க்காமயே நம்மளால கிளாஸ் நடத்த முடியும் அப்படிங்கறதுல கொஞ்சம் தயக்கமெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வகுப்பு வந்து நம்ம ஜூம்ல அட்வான்ஸ் கோர்ஸ் லைவ்ல நடத்த வேண்டிய கிளாஸே நடத்திட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஜூம்ல இந்த அட்வான்ஸ் ஏடிசி கூட கன்வெர்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அமிர்தவல்லியோட நிலைமை இவங்க எல்லாம் வந்து அந்த கிளாஸ்ல என்ன நடந்ததுங்கிறது ஒரு பெரிய இது. நம்ம அவங்கள அந்த பக்கத்துல இருந்து செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நம்ம அதை வந்து ஆன் ஸ்பாட் இங்க உட்கார்ந்துட்டே அதை செஞ்சு அவங்கள சரி பண்ணி. ஸோ கஸ்தூரி மேம் இவங்கெல்லாம் வந்து நம்ம இந்த லைவ் கிளாஸ்ல அதாவது நம்மளோட ஜூம்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆனவங்க. அதனால அந்த எனர்ஜி லெவல் ராங் எனர்ஜி அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்தப்ப கூட நம்ம அதை வந்து இங்கிருந்தே வந்து சரி பண்ணி கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணி அந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணோம். லைவ்ல நேரடியா பண்ண வேண்டிய பக்கத்துல நின்று பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த கிளாஸஸ் எல்லாம் மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைடு மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் மாத்தி இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல ஒர்க் இருக்கு. இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நாள் கணக்குல வாரக்கணக்குல இந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து கண் அப்படியே கொதிக்கும். அந்த அளவுக்கு வந்து ஹீட் இருக்கு. ஏன்னா காலையில 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிடாம உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா அது வந்து மதியம் சம்டைம்ஸ் மறந்துடுவோம். அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் 2 நாள் ஒரு 5 நாள் நம்ம ஒர்க்கிங் ஸ்டாப் பண்ணி இப்போ நிறைய பிஸி ஒர்க். ஸோ அதனால ப்ரிப்பேர் ஆகுறது நேரத்துல ரொம்ப பர்ச்சேஸ் அப்படியே சுத்திட்டே இருக்கும் ஒரு வாரமா. ஸோ அதுக்கடையில இந்த கிளாஸஸ் வந்து மார்னிங் தான் என்னால பண்ண முடியுது, மற்ற டைம் உட்கார கூட முடியறது இல்லை. ஸோ இருந்தும் நம்ம வந்து எல்லா ரிஸ்க் எடுத்தும் உங்களுக்காக செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் நம்ம சொல்றது என்னன்னா நீங்க நிறைய பேமெண்ட் கொடுங்க அது பண்ணுங்க அப்படியெல்லாம் எல்லா இடத்துலையும் வாங்குறதெல்லாம் இல்லை. எல்லாம் கம்ப்ளீட்டா வருஷ கணக்குல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்கன்னு மட்டும் சிந்திச்சு செயல்படுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இது வந்து இப்போவும் நம்ம எதுக்காக சொல்றோம்னா நம்ம எப்படி எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்குதோ அதுதான் நம்மளை வந்து சேரும். அந்த ஒரு நன்மைக்காகத்தான் உங்களோட வளர்ச்சிக்காகத்தான் நம்ம இதை வந்து சொல்றோம். ஏன்னா இந்த ஒரு கிளாஸை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பொறுப்பு தன்னைத்தானே வந்துடும். இதுக்குள்ள காலையில 6 மணிக்கு வந்து பேசுறது நடத்துறது உங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம். போஸ்ட் கவுன்சிலர்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கு பயங்கரமான பெனிஃபிட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் காதுல கூட வாங்குறது இல்லை. இந்த கோர்ஸ் கவுன்சிலர்ஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு கிளாஸ்லயுமே நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ண முடியும். தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? சும்மா அவங்க சொல்லுவாங்க அந்த பெனிஃபிட் என்ன. இருக்கிறீங்களாமா? உங்க ஒர்க் வீடியோ ஆஃப் பண்ணி போனாங்க. எஸ் மகா, நீங்க சொல்லிருக்கீங்க கோர்ஸ் கவுன்சிலரா இங்க ஜாயின் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி. சார் கோர்ஸ் கவுன்சிலர் ஜாயின் பண்ணி 2 இயர் இப்போ 1 இயரா இருக்கேன் சார். எனக்கு எல்லா பேசிக் கிளாஸ்லயும் நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு திருப்பி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்ன அங்கே ஏதாவது ஒரு நம்மளுக்கு மறந்துருக்கும்.
ஸோ அதை வந்து நம்ம ரீகால் பண்ணி நம்ம இன்னும் நம்மள மாத்திக்கலாம். இப்போ காலையில ஒரு கிளாஸ் 7 மணி கிளாஸ்னா நம்ம அட்டன் பண்ணி மதியம் ஒரு ஏடிசி கிளாஸ்ல அதுலயும் நான் இருக்கேன். ஈவினிங் திருப்பி பேசிக் கிளாஸ்ல அதுலயும் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா கிளாஸ்லயும் இருக்கும்போது நம்மளோட ப்ராப்ளம்ஸு நம்ம என்னென்ன நம்மளுக்கு கிளியர் ஆகல, ஸோ டவுட்ஸ் எல்லாம் எல்லாமே கிளியர் ஆகுது. இன்னும் இந்த பேட்ச் புரிஞ்சுக்க முடியுது அட்வான்ஸ்ல சார். இருக்கிறீங்கல்ல, அட்வான்ஸ் ஏடிசில எஸ் சார், இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேட்ச் நம்மளுடைய பிரெயின் மாஸ்டரி கோர்ஸ்னு வச்சிருக்கிற நம்மளுடைய இஎஃப்டியோட நீங்க லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்ல இருந்திருப்பீங்க, இல்லைன்னா வந்து பிரெயின் மாஸ்டரி கோர்ஸ்ல இருந்திருப்பீங்க. இதுலயும் இருக்கிறீங்களா? எஸ் சார். அதுக்கு அவங்க எந்த பணம் கொடுக்கறது இல்ல, பேமெண்ட் இல்ல, ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களோட கிரேடு ஒன்லி கோர்ஸ் கவுன்சிலர். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம அவங்களுக்கு எஸ்மா உமா வந்துட்டாங்க. எஸ் சார், வாழ்க்கை சார். அதுக்குள்ள ஃபோன் வந்துச்சு சார், எங்க சார் ஃபோன் பண்ணிட்டு. ஓகேங்க சார். ஆமாங்க சார், நான் வந்து 1.5 இயர்ஸா கோர்ஸ் கவுன்சிலரா எல்லா குரூப்லயும் இருந்தேன் சார். இப்போ வந்து அதனால என்ன யூஸ்னா, அதை பத்தின ஒரு என்ன பக்குவப்படுத்துறது கூட, இன்னும் சொல்ல போனா அந்த கிளாஸ்ல ஃபுல்லாவே அந்த எல்லா சப்ஜெக்டும் திரும்ப திரும்ப கேட்க 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 எனக்குள்ள இன்னுமே ஒரு நிறைய மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கு. மற்றவங்களுக்கு அதை இன்னும் நல்லா நான் தெளிவா கொடுக்கறதுக்கும் என்னையும் தயார்படுத்திக்கிட்டேன். என்ன கிளாஸ் எடுக்க சொன்னா கூட அந்த அளவுக்கு அந்த மைண்ட்ல போய் ரீச் ஆகுது சார். அந்த அளவுக்கு அதுல யாருன்னா ஒரு டவுட் கேட்டா கூட சொல்றதுக்கான ஒரு மைண்ட் வந்து நல்லா ஃப்ரீயா இருக்குங்க சார். என்னோட லைஃப்ல எங்க சின்ன சின்ன இதுவெல்லாம் நான் கேட்காத விட்டுருக்கலாம், அதை டெய்லி ரிப்பீட்டடா கேட்கும் போது என்னோட தாட்ல இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கேன் சார். ஸோ தேங்க்யூ சார், வாழ்க்கை சார். இந்த ஒரு வாய்ப்பு அடுத்த வந்து ஒரு எனக்கு ப்ரோக்ராம் கூட பிளான் பண்ணிருக்கிறோம். நாங்க சொன்னோம் அன்னைக்கே, சார். திருவண்ணாமலை தான் நான் டார்கெட் பண்ணிருக்கிற ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆமாங்க சார், ஆமாங்க இந்த சார், 4000 சொல்லியிருக்கீங்க சார். பண்ணிருக்கிறதும் அதுக்காக தான். ஏன்னா நம்ம சரிங்க சார். ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் கார் எடுத்ததே அதுக்காக. எஸ் சார். ஏன்னா நான் லைவா ஒரு ஹால் எடுத்து அதுல இந்த 4000 ஃபீஸ்ல நம்ம ஒன் டே ப்ரோக்ராம் பண்ண போறோம். ஸோ அந்த ஒன் டே ப்ரோக்ராம் திருவண்ணாமலையில பிளான் பண்ணியிருக்கிறோம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எஸ் சன்னோட சார், அந்த இது கண்டிப்பா. முடிஞ்ச உடனே நாங்க அங்க வரோம். எஸ் ஸோ சார், கண்டிப்பா. கண்டிப்பா சார். சூப்பர் சார். நல்ல ஒரு விஷயம் சார். நான் ரொம்ப 3-4 மாசத்துக்கு முன்னாடியே உமா அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஜெயகௌரிட்டையும் சொல்லியிருக்கேன், கஸ்தூரி மேம்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அங்க இருக்கிற குரூப் வந்து டெவலப் பண்ணி கொடுங்க. நம்ம கண்டிப்பா அங்க வருவோம். அந்த வந்து லைவா ஒன் டேல வந்து ப்ரோக்ராம் நடத்த போறோம். ஸோ எவ்வளவு மேக்சிமம் ஆட்களை அங்க உட்கார வைக்க முடியுமோ அதை செய்யுங்க. வந்து அந்த ப்ரோக்ராம் நடத்தி கொடுக்குறோம். ஸோ அதுல என்னெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ அதை முழுமையா கற்றுக் கொடுப்போம். ஸோ அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா ஊருக்கும் போற மாதிரி, சென்னை, ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டிராவல் பண்ண போறோம். அதே மாதிரி நம்மளோட ஷியாமா மேம் வந்து சப்போர்ட் பண்ணா ஸ்ரீலங்கா வரப்போறேன் நான். மலேசியால நம்மளோட 3-4 பேர் இருக்கிறாங்க. அருள்மதி, உங்க பேர் வந்து தேவின்னு பேரு, என்னமோ ஒரு தேவி. அவங்க நம்மளோட ஸ்டூடெண்ட் தான். அவங்க ப்ரோக்ராம் அங்க நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பவே இன்வைட் பண்ணாங்க. சரி, நம்ம இங்க லோக்கல் டிராவல் பண்ணுவோம், அப்புறமா ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறமா மலேசியா. அதோட அபுதாபியில ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, யூனுஸ் சொல்லி. ஸோ அவரும் நம்மளை இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விரைவில் இங்க எல்லாமே நம்ம ரீச் ஆகும். நம்ம லைவ் கிளாஸஸ் அங்க போய் நடத்த போறோம். ஒன் டே ப்ரோக்ராம் பேசிக் தான் நடத்த போறோம். அட்வான்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் அதை பற்றி சிந்திக்க போறோம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து எல்லா ஊர்களுக்கும் போறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் இதுக்கு தான். இதை வந்து நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேட்டு உங்களை வந்து இது பண்றதுக்காக இல்லை. இந்த இடத்துல நீங்க எல்லாரும் சப்போர்ட் இனிமேல் கொடுக்கணும். கொடுத்தாதான் இனி உங்களோட வாழ்க்கையிலையும் சேஞ்சஸ் இருக்கும். கோர்ஸ் கவுன்சிலரா ஜாயின் பண்றவங்களுக்கு பயங்கரமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம். நம்ம அதுல எந்த குறையும் இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளை பொறுத்த வரையிலும் ஒரு கிளாஸுக்குமே வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு வளர்ச்சி இருக்கும். ஒரு செஷன்லயுமே வந்து ஒரு பேட்ச்லயுமே வந்து கண்டிப்பா
இந்த பேட்ச்க்கும் அந்த பேட்ச்க்கும் நிறைய வேரியன்ட். எஸ்ஆர்னோ இவங்க எஸ் வந்து சார். ஒரு 21 பேட்ச், 21வது பேட்ச், 23வது பேட்ச்ல நம்ம உமாகுமார் ஜாயின் பண்றாங்க. இன்ன வரைக்கும் அவங்க வந்து ஒரு 35வது பேட்ச் வரைக்குமே ரெகுலரா இருந்தாங்க. அவங்களோட பொண்ணோட ஃபங்க்ஷன் வந்தது, வீடு கட்டினாங்க, வீட்டுல இன்டீரியர் ஒர்க், அது இது ஒய்ஃபை ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆனனாலதான் நானும் அவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு வச்சிருக்கேன். இல்லைன்னா அவங்க ரெகுலரா நம்மளோட எல்லா கிளாஸ்லயும் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட அந்த 15 செஷன் அவங்க அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. 15 எப்படிமா இருந்தது? கண்டிப்பாங்க சார். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க சார். ஒவ்வொரு கிளாஸ்லயுமே வந்து ஒரு ஒரு அந்த சப்ஜெக்ட் வைஸா சொல்லக்கூடிய இதுவும் மாறி இருக்கும். பிளஸ் ஒன்னொன்னும் கொஞ்சம் புதுசா இருந்துட்டு தான் சார் இருக்கும் ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது. அதனால கண்டிப்பா வந்து ஒரே விஷயத்த அரைக்கிறது இல்ல. கோர்ஸ் கவுன்சிலரா உட்கார்ந்தவங்க கூட போர் அடிக்காது இல்லையா? எஸ். அது இல்லாத டிஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய வராங்களா, அவங்களோட தாட், அவங்களோட கொஷின், அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் கிடைக்கும் போது இன்னுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார். ஏன்னா மனிதர்கள் பலவிதம் இல்லையா? ஒரு எஸ் சார். குரூப்பும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு குரூப் எப்படி இருக்குதோ, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குதோ, அவங்க நாலேஜ் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ப்ரொஃபசர்ஸா ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. பெரிய பெரிய இதுல படிச்ச பிஹெச்டி, எம்ஃபில், டாக்டரேட் பண்ணவங்க ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாஸ். ஸோ ஆமா. சாதாரண பாமர மக்கள், பிசினஸ் பீப்புள் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இந்த 38 பேட்சுமே 38 வித்தியாசங்களோட இருக்கு. ஸோ இதை அனுபவிக்கிறதுக்கு நீங்க கோர்ஸ் கவுன்சிலரா இருந்தா அந்த 38 வித்தியாசத்தையும் உங்களால அனுபவிக்க முடிஞ்சிடும். இப்போ 39 அதே மாதிரிதான். அது மிகப்பெரிய வித்தியாசத்தோட தான் நம்ம செய்வோம். அந்த ரீச் அந்த மாதிரி கொடுப்போம், அந்த கிளாஸ் அந்த மாதிரி கொடுப்போம், அது அந்த அளவுக்கு கத்தும் கொடுக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் இன்ன வரைக்கும் வந்து நம்மளோட growth, நம்மளோட மூமெண்ட் எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட் தான். ஸோ அதுல நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாமே இல்லை, இந்த கிளாஸ் அட்டன் பண்றதே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் தான். நம்ம அப்படிதான் உங்களுக்கு வந்து கிராட்டிடியூட் சொல்லுவோம். ஸோ இது வகுப்புல இங்க நீங்க வந்து ஒரு 22 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நன்றி நம்ம மேக்சிமம் சொல்லிட்டே தான். ஸோ எல்லா நிகழ்வுக்குமே வந்து நம்ம எதை செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ உங்களோட வளர்ச்சிக்கு தான் நம்ம சொல்றது. இது புரியுறது. ஏன் நம்ம வந்து அந்த இடத்துக்கு வரணுங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியல. இப்போ சிலர்கிட்ட நீங்க பிஸியா இருக்கலாம். நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்க ரொம்ப பிஸியா இருக்க, உங்க அளவுக்கு பிஸியா இருப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா பிசினஸ் பாக்குறாங்க, குழந்தைகளை பாக்குறாங்க, வீட்டை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் நம்மளை பாக்குறாங்க. அவங்களே தனியா ஒரு கோர்ஸ் வேற நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு பிஸி கடையிலையும் பிஸியா இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கே 24 ஹவர்ஸ் பத்தாது போல இருக்கு. ஸோ அதுல எஸ் நமக்கு ஒரு சார். 4 மணி தேங்க்யூ நேரம் சார். பாத்தீங்களா? சார் ரொம்ப நன்றி உங்களோட தேங்க்யூ சப்போர்ட். சார். தேங்க்யூ. ஸோ அதை இன்னும் இன்னும் அவங்கள இன்னும் இன்னும் அவங்க மேல போறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆட்டோமேஷன் சிஸ்டம் அது வேற லெவல்ல ஒர்க் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து உங்களை எல்லாம் வந்து நீங்க இதை பண்ண வேண்டாம் அப்படி கம்பல்லாம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. உங்களோட வளர்ச்சிக்காக, உங்களோட குழந்தைகளோட மேன்மைக்காக, உங்களோட வாழ்க்கையோட மாற்றத்துக்காக இதை வந்து செய்ய சொல்றேன். ஸோ உங்களை நீங்க வளர்த்திக்கிறதுக்கு இதுல ஜாயின் பண்ணுங்க. எஸ், வேற யார் பேச போறீங்க? பழனிக்குமார் நம்ம கிளாஸ்ல 38வது பேட்ச்ல இருக்கிறவரு. மைக் ஆன் பண்ணி பேசணும். ஸோ ஒரு இன்வைட் கிளாஸ் தான் ஆக்சுவலா நேற்றே உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் பிஸினால நானே நைட் வந்து படுத்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. எஸ் பழனிக்குமார் பேசுங்க.
ப்ராக்டிஸ் பண்ணி சாப்பிடுங்க உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது, என்ன செக் பண்ணுங்க. சார். இப்போ கேட்குது கேக்குது. சார். கிளாஸ் நடந்துட்டு இருக்கு சார். நான் இப்போ வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். இல்லைங்களா? கிளியரா இல்ல, உங்களோடது ஏதோ கரங்குது, கிளியரா கேட்க மாட்டேங்குது. இயர்பட்ஸ் இல்லைன்னா இயர்ஃபோன் ஏதாவது போட்டுருந்தீங்கன்னா கழட்டிருங்க, சும்மா டைரக்டா போன்ல பேசுங்க, நல்லா கேட்கும். ஓகே சார். இப்போ கேட்குதா சார்? இப்போ ஓகே. அப்புறம் ட்ரைனிங்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்க வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். எஸ், நம்மளோட 38ல ஜாயின் பண்ணாரு, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்னும் கிளாஸஸ் பாக்கி இருக்கு. எப்படி இருக்கு அந்த கிளாஸஸ்? இல்லை, நல்லா இருக்கு சார். நம்ம டிஃப்ரெண்டா இருக்கு. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல சார். நல்லா இருக்கு சார். அந்த கிளாஸஸோட டெய்லி இந்த மார்னிங் 7 to 8 செஷனும் நல்லா இருக்கு சார். நீ அதோட 6 அந்த to ஒரு ஃபீல் டச் 6:30 இன்னொரு செஷன் இருக்கு, அதுலதான் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ இது ஓகே வந்து சார். உங்களுக்கு டெய்லியும் வந்து 6 o'clock வந்து மெடிடேஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஓகே சார். நடந்துட்டே இருக்கும். ஸோ அது வந்து 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு ரெகுலரா இன்னைக்கு. ஓகே ஃபைன் சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, வேற யார் பேசுறீங்க? நானே பேசிட்டு இருக்கேமா? இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்மளுடைய ஏடிசி கிளாஸ் இருக்கு. ஏடிசி சாரி, நம்மளுடைய அட்வான்ஸ் கோர்ஸோட 8 மணி கிளாஸ் வந்து இருக்கு. நான் எங்க இருப்பேங்கிறது தான் சந்தேகம். இப்ப கிளம்புறோம். ஸோ நான் எந்த ஊர்ல இருக்கிறனோ, எந்த இடத்துல இருக்கிறனோ அங்க வச்சு உங்களுக்கு அந்த வகுப்பு என்னால முடிஞ்சா கண்டிப்பா என்னோட சிஸ்டம் எல்லாமே கூட இருந்ததுன்னா கிளாஸ் கண்டக்ட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுறேன். சரி, செகண்ட் பேட்ச், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேட்ச் சார். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேட்ச்க்கு மட்டும் இருக்கணும். ஸோ ஓகே அதை சார். இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பட் நான் ஓகே இன்னைக்கு சார், குரூப்ல போட்டுருக்கேன் சார். கிளம்பிட்டேன். ஸோ அதனால நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. எங்க இருக்கிறோனோ அங்க வச்சு உங்களுக்காக அந்த கிளாஸை வந்து நம்ம கண்டக்ட். தேர்ட் பேட்ச்க்கு மண்டே தானே சார்? தேர்ட் வந்து அவங்களுக்கு வந்து செஷன் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி. ஓகே சார். 4-5 டாபிக் அவங்களுக்கு எடுக்க போறோம். இன்டகிரேஷன் ஆஃப் பிரசன்ஸ், பிலீஃப்ஸ், எனர்ஜி, ஆக்ஷன், வெல்த், அவேர்னஸ். இந்த டாபிக்கோட பெரிய வேல்யூ என்னன்னா வெல்த் அவேர்னஸ். ஸோ இந்த வெல்த் அவேர்னஸ் நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு வந்து எப்படி வெல்த்தை பில்ட் பண்றது, அதோட லாஜிக் என்ன இருக்கு, அதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் கிளாஸ் தான் நம்ம இன்னைக்கு நைட்டு எடுக்க போறோம். ஸோ நமக்கு நிறைய பிளாக் எங்க இருக்குது அப்படின்னா பண வசதியில தான் பிரச்சனை இல்லையா? அந்த பணத்தை எப்படி கிராப் பண்ணி எடுக்கிறது, எப்படி வந்து நமக்கு தகுந்த ஒரு எனர்ஜியா அதை கன்வெர்ட் பண்றது, அது எப்படி உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோல வந்து சேரும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நைட் சொல்லி தர போறேன். ஸோ வெல்த் அவேர்னஸ் கோர்ஸ்
உங்களுக்கெல்லாம் தீராத ஒரு ப்ராப்ளமே என்னன்னா பண பிரச்சனை சால்வ் ஆகணுங்கிறது தான். நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் மூலமா பணம் எப்படி நம்ம அடையிறது, பணத்தை வந்து எப்படி நம்ம கிராப் பண்ணி எடுக்கிறது, இது ரொம்ப முக்கியமான சீக்ரெட். கிராப் பண்றதுன்னா உங்களுக்கு தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? மொத்தமா அள்ளுறது, புரியுதுங்களா? மொத்தமா ஒரு 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 கேம்லிங் நடக்குது அப்படின்னா, ஸோ அதுல வந்து யார் வின்னரா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல இருக்கிற மொத்த பணத்தையும் அவங்களே எடுத்துக்குவாங்க இல்லையா? ஸோ அதுதான் கிராப்பிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த கிராப்பிங் தான் நாம கற்றுக் கொடுக்க போறோம். ஸோ மொத்தமா உங்க வாழ்க்கைய நேரடியாக மாற்றக்கூடிய வெல்த் அவேர்னஸ் கோர்ஸ் இன்னைக்கு. இதுக்கெல்லாம் ₹1 வாங்க மாட்டோம். இதுக்கெல்லாம் வந்து எந்த ஃபீஸும் கிடையாது. பட் நம்ம லேர்னிங், நம்ம கத்துக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்றோம். நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம விஷயங்களை எடுத்து பண்றதுக்கு இதுக்கான ஒர்க்கே ஆக்சுவலா முடியல. ஏன்னா உட்காரல. ஸோ எங்க இனி எப்படி உட்காந்து இது ஒர்க் பண்ண போறேன்னு தெரியல. இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணுவேன். இன்னைக்கு நைட்டும் உங்களுக்கு அந்த கிளாஸை கொடுப்போம். ஸ்லைடு போடுவேனா போட மாட்டேனா, ஸ்லைட் ரெடி ஆகுமா, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பட் அதை செய்வோம். ஆனா கண்டிப்பா சொல்லி தருவேன் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது. ஸோ அதுக்கான கிளாஸ் தான் இன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது பேசுறதுன்னா பேசலாம், இல்லைன்னா நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணலாம். சார் எனக்கு ஒரு டவுட் எஸ்மா. இருக்குது சார். நான் இப்ப வந்து ஸ்கேனிங் பண்ணும் போது சில விஷயம் நடக்குதுன்னு சொன்னா இண்டிகேட் பண்ணும். ம். ஆனா ஹீலிங் கொடுத்தா சார் எனக்கு ஐல மறுவாலும் மிஸ்ட் வந்துருச்சு. அஹ், அது என்னன்னு இன்னும் புரியல சார். ஒரு எனர்ஜி லோ ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, ப்ரொடெக்டிவ்லயும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. நான் அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றது, நீங்க வேற யாருக்காவது பண்றதா இருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். அதுக்கப்புறமா நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணாம இல்லை. உங்களுக்கு சில விஷயங்கள்ல சில இடத்துல எனர்ஜி லாஸ் இருக்கலாம், உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ அதை சரி பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவ்க்கு நம்ம செஞ்சு கொடுப்போம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து சில விஷயங்கள் செய்யும் போது அனலைஸ் பண்ணி செய்யுங்க. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜியோட லெவல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்கலாம். அதனால நம்ம உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். அதனால தைரியமா நமக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் செய்ய போறேன், இது என்ன பண்றது, அதையெல்லாம் கேட்டுட்டு அந்த விஷயத்தோட ப்ராப்ளத்தோட வேல்யூவேஷன் என்னங்கிறத புரிஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் செய்யுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பணம் வாங்காம ஹீலிங் கொடுக்காதீங்க. நம்ம ஷியாமா மேம் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, அவங்க கேஷ் வாங்காம செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கு. யாரும் அதை செய்யக்கூடாது. ₹1 காயினாவது நீங்க வாங்கி ஆகணும். ஸோ அப்புறம் தான் நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஹீலிங் கொடுக்க கூடாது. நீங்க ஒரு பணம் வாங்கி பிக்கப் பண்ணிட்டு நாங்க ரெடியாகி வெளியே அப்படியே அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சொல்லுங்க. நான் கிராட்டிடியூட் சொல்லணும் சார். இந்த கிளாஸ்ல படிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பிஹேவியர், மனநிலை எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ என்னோட லைஃப்ல நடந்த இந்த ப்ராப்ளத்துக்கு இதுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலையா இருந்தால் உண்மையிலேயே நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஹேண்டில் பண்ணவும் முடிஞ்சிருக்காது. ஆனா இப்ப வந்து ரொம்ப காமா நான் ஹேண்டில் பண்ணேன். எனக்கே நீங்க சொல்லுவீங்கல்ல ஐ எம் த பெஸ்ட் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அந்த ஹேண்டில் பண்ண விதத்தை நினைக்கிறப்போ அவ்வளோ ரொம்ப மெச்சூரிட்டியா நான் ஹேண்டில் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி கொடுத்தது இந்த கிளாஸ் தான். எனக்கு அந்த மன அமைதிய மெச்சூரிட்டி எல்லாம் கொடுத்தது. அதுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அல்லாஹ்க்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நீங்க கொடுத்ததுக்கு. நானும் என்னால முடிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லத்தான் செய்யறேன். பாப்பா யாராவது அட்டன் பண்றாங்களா அப்படின்ட்டு. இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ சார். தேங்க் ஓகே.
பரிணாமம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த பரிணாமம் வந்து மாற்றங்களாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு கனெக்டடான பர்சனா தான் இருக்கணும். எனக்கு என்ன வேல்யூவான எனர்ஜி இருக்குதோ அதே எனர்ஜி உங்களுக்கும் இருக்கும். நான் என்ன சம்பாதிக்கிறேனோ, என் வாழ்க்கை என்ன மாற்றத்தை சந்திச்சிருக்குதோ அந்த இடத்த நீங்களும் எல்லாருமே வரணும். உங்க ரிலேஷன்ல எனக்கு என்னோட ரிலேஷன்ஷிப்ல எனக்கு என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்குதோ அதே சேஞ்சஸ் அதே ஒரு நிலை உங்களோட வாழ்க்கையிலும் சிறப்பாக அமையணும். ஸோ அதுக்கு தான் நம்ம எல்லாருமே சமமானவர்கள். இப்ப நான் வந்து உங்களுக்கு இதை கத்துக் கொடுக்குறேன், ஒரு குருவா இருக்கிறேன் அப்படின்னும் நான் மேல இல்ல. நீங்க கத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஸ்டூடெண்டா இருக்கு, நீங்க கீழே இல்ல. ஸோ எல்லாருமே சமமா இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியது இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு, அவங்க ஃபேமிலியில நான் அதை ஒரே ஒரு கான்செப்ட் வச்சுதான் நான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரோட்ல ஒரு நான் அன்னைக்கு கார்லாம் இருந்துச்சு. நான் வந்து ஒரு நல்ல டாக்டர். என்னோட ஃபீஸ் எல்லாம் வந்து ஒரு பர் டே வந்து 20,000 30,000 வாங்குவேன். அவங்க சொன்ன மாதிரிதான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போனா எவ்வளவு ஃபீஸ் ஆகுது நம்மளால கணக்கே போட முடியாது. ஸோ கண்டிப்பா நான் அந்த மாதிரி ஒரு நல்ல டாக்டரா இருந்திருக்கேன். ஸோ ஃபீஸ் எல்லாம் அப்படிதான் வாங்குவேன். நான் எல்லாம் கம்மியா வாங்கினது கிடையாது. லோக்கல் பீப்புள் பார்த்தது கிடையாது. என்னோட ப்ரொஃபைலே வந்து வித்தியாசமா இருக்கும். என்னோட பேஷண்ட்ஸே வித்தியாசமா இருப்பாங்க. ஸோ நான் வந்து சாதாரண ஒரு பேஷண்ட். எனக்கு கவலை இருக்கு. என்ன கவலைன்னா என்னோட ரிலேஷனுக்கு யாருக்குமே நான் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்ததே கிடையாது. நான் ஓப்பனா சொல்லுவேன். யாருக்குமே நான் பண்ணதே கிடையாது. மேபி அவங்க வந்தா கூட நம்மளோட மேட்ச் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்க ஏன் நம்மளோட மேட்ச் ஆக மாட்டேங்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு காஸ்ட்லியான டாக்டர். அவங்கனால மனசறிஞ்சு அந்த பணம் கொடுக்க முடியாது. ஏன்னா தி பெஸ்ட். நான் அன்னைக்கும் அதேதான், இன்னைக்கும் அதேதான். இந்த உலகத்திலேயே நம்பர் 1 மருந்து எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த மருந்துகளை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அது வந்து எல்லா ஃபுட் சப்ளிமெண்டலாகவும் இருக்கலாம். அதுக்காக வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கையும் தலைகீழ நின்னாலும் என்னோட கிளினிக்குள்ளார வர முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் அதே வந்து ஒரு ஃபுட் ரிலேட்டடா வேர்ல்ட் வைடு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய உணவுகளையும் அந்த இயற்கையான விஷயங்களையும், ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி மருத்துவத்துல இயற்கை உணவு அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு தமிழகத்துல இருக்கிறோம்னா தமிழகம் சார்ந்த மூலிகைகள் வந்து நம்ம உபயோகப்படுத்தும். உலகம் பூரா இதே மாதிரி மூலிகைகள் வந்து இருக்குது. ஸோ அது எந்த நாட்டுல எந்த இதுல இருந்தாலும் அதை வந்து வாங்கிடும் என்னோட பேஷண்ட்காக. தி பெஸ்ட், தி பெஸ்ட். அதனாலதான் நான் அப்படி இருந்துச்சு, சம்பாரிச்சேன், கோடிகள்ல வீடு கட்டினேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நடு ரோட்ல நின்னேன். அந்த நிலைதான் என்ன கஷ்டப்படுத்துச்சு. ஏன்னா சும்மா நடந்து கூட நான் போனது கிடையாது. என்னோட அந்த வீட்டுல இருந்து இறங்குறதே கார்ல, அங்க இறங்கி அங்கிருந்து ஏறுறது கார்ல. ஸோ அங்க ஸ்டாஃப் தான் எல்லாம் பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி தெராபதி இங்க வந்து பிஎம்எஸ் டாக்டர்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு எம்டியா இருந்தோம். எனக்கு கீழே டாக்டர்ஸ் இருந்தாங்க கிட்டத்தட்ட 3-4 பேரு. அவங்கெல்லாம் பிஏஎம்எஸ் முடிச்ச டாக்டர்ஸ். பிஏஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் இவங்கெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டாஃபா இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிளினிக் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது என்ன இயற்கை உணவு, அந்த அடிப்படையில வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வேர்ல்ட்ல நம்பர் 1 என்னெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம ட்ரை ஃப்ரூட் ஷாப். இப்போ சாதாரணமா வந்து இயற்கை உணவுன்னு ஒருத்தங்க ஒரு அங்காடி இல்லையா, ஒரு ஒரு கடை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சோப் எடுத்தீங்கன்னா மீறி போனா முல்தானி மெட்டி, இல்லைன்னா வந்து ரத்த சந்தனம், இந்த மாதிரி, இல்லைன்னா மேக்சிமம் லெவல்ல கோட் சோப். வேர்ல்ட்லயே நம்பர் 1 சோப் எங்க இருக்குதோ அதை நம்ம இந்தியாவுக்கு வர வச்சு அதை வந்து நம்ம சேல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பாகிஸ்தான்ல இருந்து சில
அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட், யூஎஸ்ல இருந்து ப்ராடக்ட், இங்கிலாந்துல இருந்து ப்ராடக்ட், ஸோ அதே மாதிரி ஈரான் அந்த மாதிரி நாடுகள்ல இருந்து எதெல்லாம் வந்து சிறந்த பொருட்களோ அதையெல்லாம் வந்து நம்ம எடுத்து. ஸோ இதுக்கெல்லாம் ரிஸ்க் இருக்கு. நம்ம ஒரு தடவை ஒரு டப்பா வாங்கணும்னா 400 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் இப்படியெல்லாம் டிராவல் பண்ணும். 1 நாள் 2 நாள் கண்டினியூவா பயணம் எல்லாம் செஞ்சுதான் அந்த பொருளை கொண்டு வர முடியும். மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பர்ச்சேஸ் போறோம் அப்படின்னா அந்த 1 நாள் 2 நாள் பயணிப்போம். ஸோ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தான் நம்ம அதை செஞ்சோம். அதனால வந்து இன்னைக்கும் நான் அதை க்ளோஸ் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. அந்த அந்த என்னோட ஷாப் எல்லாம் என் கையை விட்டு போய் கஷ்டத்துல நான் எல்லாமே என்னோட கையிலிருந்து இழந்து 6 வருஷம், இது 6வது வருஷம். ஸோ ஒரு 2.5 வருஷத்துல எல்லாத்தையும் இழந்துட்டேன் நான். எல்லாம் ஜீரோனா அதுக்கு கீழே ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி நிலையில ரோட்ல நின்றுட்டு இருக்கும் போது இந்த கிளாஸ் எனக்கு கிடைச்சது. அழுதுட்டு இருந்தேன் நான், என்னடா நம்ம வாழ்க்கை. ஏன்னா தி பெஸ்ட் மேன் இல்லையா, தி பெஸ்ட் ஷாப் வேர்ல்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பாருங்களேன், எப்படி தாட், எப்படி சிந்தனை. நம்ம ட்ரீட்மெண்ட்ல இருந்து ஒரு ஷாப்ல இருந்து எல்லாமே வந்து நான் தான் வந்து இன்னைக்கு இந்த கோயம்புத்தூரோட ரோல் மாடல். நம்ம நடத்தின அந்த ஒரு கடையோட ரோல் மாடல் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கடை வந்திருக்கு. ஒரே ஒரு நபர் கிரியேட் பண்ண ஒரே ஒரு மெத்தடு, ஒரே ஒரு சிஸ்டம், நம்ம பண்ண அதே மாடல் இன்னைக்கு 100 பேர் ஃபாலோ பண்ணி 100 கடை வச்சிருக்காங்க. அந்த 2020 22 வரைக்கும் 23 வரைக்குமே கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு ஷாப் கிடையாது. கேரண்டியா சொல்லுவோம், இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடையாது. இன்னைக்குமே நம்ம என்ன வித்தோம்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. எங்கெங்கயோ போய் ரிசர்ச் பண்ணி அதை பண்ணி காதுல கேட்டது மூக்குல கேட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு மணந்து போய் அதையெல்லாம் பண்றாங்க. நம்ம எங்கெல்லாம் போனோங்கிறதெல்லாம் சிலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு சிலர்லாம் டிராவல் பண்ணி ரிஸ்க் எடுத்து 100 கடைகள் வந்துருச்சு. நம்மளோட அந்த டிக்டோ என்ன பிக்சரைஸ் நம்ம பண்ணியிருந்தோமோ அதே ஃபார்முலா அதே பிக்சர்ல தான் இன்னைக்கு 100 கடையுமே இருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ப்ரௌன் கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன், அந்த இடத்துல ப்ரௌன் கலர் ஸ்டிக்கர் அவங்க ஒட்டியிருக்கேன். நான் செல்ஃப்ல என்ன வச்சிருந்தனோ, ஃப்ரண்டேஜ்ல என்ன வச்சிருந்தோம், அந்த 100 கடையுமே அதே தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம யூனிக்கா தி பெஸ்ட் தான் செஞ்சிருக்கிறோம். இங்கேயும் தி பெஸ்ட் தான் நம்ம. ஸோ உங்களையும் எல்லாத்தையும் அந்த பெஸ்ட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளோட ஒரே நோக்கம். நாங்க பயங்கரமா சாதிச்சிருக்கிறேன். இன்னைக்கும் எனக்கு மேல இருக்கிறவங்க, தொடர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அன்னைக்கு என்னோட வந்து கை கோர்த்தவங்க, பார்ட்னரா இருக்காங்க, இன்னைக்கும் நம்ம கிட்ட சஜஷன் கேட்டுதான் அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம ஃப்ரீயா அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களோட வாழ்க்கையை சேஞ்ச் ஆகிறதுக்கு, உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு எல்லாருமே கோர்ஸ் கவுன்சிலரா மாறும். எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும். உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நம்ம தரோம், பயன்படுத்துங்க, மாறுங்க. அவங்க மகா சொன்ன மாதிரி பினான்ஸ், அந்த பணத்தை பத்தி தயவு செஞ்சு கவலைப்படாங்க. பணம்னு நீங்க எதையும் கொண்டு போக போறது இல்லை. நம்மளே சிந்திச்சு பாருங்களேன், நம்ம இன்னைக்கு ஒரு 2000 5000 இதுக்காக வந்து நம்ம சில விஷயங்களை ஆர்குமெண்ட் பண்ணி வேண்டான்னு வச்சோம். பட் அதோட பெனிஃபிட் வந்து லட்சக்கணக்கில் வருது, க்ரோர்ஸ்ல வருதுங்கும் போது இந்த நம்ம புடிச்சு வச்ச நம்ம, ஏன்னா அங்கேயே ப்ராட் மைண்ட் இல்லை இல்லையா, அங்கேயே நம்மளை வந்து நம்ம தொலைச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. நம்மளை இழந்துட்டோம்னு இருக்கும். அதான் விஷயமே. ஏன்னா நீங்களே பெரும் கோடீஸ்வரர், அடுத்த நிலைக்கு நீங்க மாறுறீங்க. இதெல்லாம் ஒரு வேல்யூவா? ஸோ மேனிஃபெஸ்ட் இதான் மேனிஃபெஸ்ட். ஸோ நம்மளை பத்தி நம்ம அதிகமா பெருசா சிந்திக்கும் போதுதான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும், நம்ம அதுவாக மாற முடியும். ஸோ அந்த மேனிஃபெஸ்ட் பண்ற இடத்துலயே நீங்க உங்களை சுருக்கிட்டீங்கன்னா
அந்த இடத்துலயே நீங்க சின்னதாயிட்டீங்கன்னா நீங்க எப்படி பெருசாக முடியும்? சிந்திச்சு பாருங்க. இதுதான் மேனிஃபெஸ்டோட மிகப்பெரிய சீக்ரெட்டு. மேனிஃபெஸ்டேஷனோட சீக்ரெட் என்னன்னா, நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயம் மேனிஃபெஸ்ட் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறதுக்கே நம்ம மேனிஃபெஸ்ட் ஆகலைன்னா அப்புறம் நம்ம எப்படி அங்கிருந்து வர்றது வெளியே? உங்க லைஃபை நீங்க எப்படி மாத்திக்க போறீங்க? எதுக்கு தியாகம் சகிக்கணுமோ அதை கண்டிப்பா சகிக்கணும். எதுக்கு நம்ம கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா கொடுக்கணும். எதை நம்ம அடையணுமோ அதை கண்டிப்பா அடையணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட வளர்ச்சிங்கிறது வரும். ஸோ நம்ம அதுக்கே தயாரா இல்லைன்னா நம்ம எப்படி மாறுவோம்? லக்ஷ்மி அப்படின்னு நம்மளுடைய இந்த முன்னத்து பேட்ச்ல ஜாயின் பண்ணாங்க. வெங்கட்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி ராமச்சந்திரன், இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே நல்ல மனிதர்கள். அவங்க பணம் கொடுத்ததுக்காக சொல்றேன். அந்த மேனிஃபெஸ்ட் எப்படி பண்ணணுங்கிறதுல பக்காவா பண்ணணும். ஸோ இன்னைக்கு அவங்க எல்லாருமே உச்சத்துல இருக்கு. லக்ஷ்மிக்கு குரோர்ஸ்ல ஒரு சான்ஸ் அடிச்சிருக்கு. நான் சொன்ன வார்த்தை பிரபஞ்ச சக்தி தான் அதுக்கெல்லாம் வந்து உண்மையான காரணம். குரோர்ஸ்ல சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்கணும், உங்களுக்கு மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அதுவாக மாறணும் இல்லையா? நம்மளே அதுவாக மாறலைன்னா நம்ம எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும்? ஸோ இன்னைக்கு மெடிடேஷன் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களுடைய சிந்தனைய, உங்களோட எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துங்க. நீங்க யார்? Who I am? நான் யார் அப்படிங்கிற கேள்விய உங்களுக்குள்ள நீங்க கேளுங்க. உண்மையிலே நான் யார் அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்துங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும்.
அதுல நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குற்றங்களை, குறைகளை, உங்களுடைய அந்த உங்களை பத்தியே இருக்கக்கூடிய தவறுகளை நீங்களே சுட்டி காட்டி, நான் யாராக இங்க இருந்து கொண்டிருக்கிறேன், நான் என்னவாக இருக்கிறேன், எந்த நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறத, உங்களுக்கு எது பாவமா தோணுதோ, எது நீங்க செய்யக்கூடிய தவறாக தெரிகிறதோ, எதை நீங்க உங்க வாழ்க்கையில இதை நான் செஞ்சிருக்கவே கூடாது, நான் ஏன் அந்த நிலையை எனக்குள்ளார நான் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரியலைசேஷனுக்கான ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளார ஃபீல் ஆகுங்க. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது உங்களுடைய குற்ற உணர்வை சரி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால நீங்களே உங்களுக்குள்ள இருக்கிற குற்றத்தை நீங்க உணருங்க. அமைதியா உங்களோட கண்களை மூடி சாந்தமா ஆலோசனை பண்ணி பாருங்க. உங்க குற்றங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. மெதுவா டேப்பிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த நிகழ்வுல அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நீங்க அதுக்குள்ளார போயிட்டீங்க. ஸோ அந்த தவறு, அந்த இடத்த கம்ப்ளீட்டா ஃபர்கிவ் கொடுத்துருங்க. ஐ எம் so sorry, forgive me. I am so sorry, forgive me. I forgive you. I am so sorry, forgive me and forgive you. இந்த நிகழ்வுகள் எப்படி இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வாறாக இருந்தாலும், அந்த நிலையில் யாராக இருந்தாலும், தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ அந்த நிகழ்வில் நான் இருந்து விட்டேன். ஸோ அதில் இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த நிகழ்வு நடக்காமல் இருந்திருக்கலாம். அது என் வாழ்க்கையில் நடந்ததற்காக ஐ கம்ப்ளீட்லி ஃபர்கிவ் ஆல். அந்த பிரபஞ்ச சக்திக்காக, அந்த கடவுள், இறைவன் யாராக இருந்தாலும், அந்த
அந்த ஒரு சுப்ரீம் பவர், அந்த எனர்ஜிக்காக என்னுள் நடந்த அந்த தவறுகளை முழுமையாக, ஆத்மார்த்தமாக, உண்மையாக, சத்தியமாக, எனக்காக, என்னுடைய நன்மைக்காக, என்னோட உயர்வுக்காக, என்னோட வாழ்க்கையோட அடுத்த நிலையை நான் அடைவதற்காக, என்னோட தூய்மையான அந்த ஆன்மாவை முழுமையாக நான் அடைவதற்காக, அதை உணர்வதற்காக, அந்த தூய்மையை, அந்த மென்மையை உணர்வதற்காக, அந்த பிரபஞ்ச சக்தியை, அந்த பிரபஞ்ச சக்திக்காக நான் ஆத்மார்த்தமாக, சத்தியமாக அந்த நபரை, அந்த இடத்தை, அந்த சூழலை மன்னித்து விட்டேன். என்னையும் நான் முழுமையாக மன்னித்து விட்டேன். என்னுள் இருக்கக்கூடிய இந்த கசடை, இந்த வேஸ்டேஜை, இந்த எண்ணங்களை நான் உணர்ந்து கொண்டே இருந்தமைக்காக அந்த பிரபஞ்ச சக்தியிடம் மிக மிக ஆழமாக மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருக்கிறேன். அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னோட வாழ்க்கையை மாற்றி அமைத்ததற்காக அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி கூறியவனாக இருக்கிறேன். என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைத்து இந்த உயர்வை, இந்த மேன்மையை, இந்த நிலையை கொடுத்தமைக்காக அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி கூறியவனாக இருக்கிறேன். தேங்க்யூ மை காட், தேங்க்யூ டு யூனிவர்ஸ், தேங்க்யூ டு ஆல். நார்மல் ப்ரீத்திங், உங்களோட அந்த டேப்பிங் ஹோல்ட் பண்ணிக்கங்க. உங்கள் கையில் இருக்கிற எனர்ஜியை உங்கள் கண்களுக்கு மேலே வைத்து அதை முழுமையாக உங்களுடைய உடல் முழுவதும் பரவச் செய்யுங்கள். உங்களுடைய ஒரு சுவாசத்திலும் உங்களோட உடலும் மனமும் மிக ஆரோக்கியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஃபர்கிவ்னஸ் மற்றும் அந்த கிராட்டிடியூட் மூலமாக, இன்று செய்த இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ஆன்மா மிக தூய்மையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தவறான நிகழ்வுகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறது. இதற்காக இந்த வகுப்பை நடத்திய எனக்கும், இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும், இந்த பிரபஞ்ச சக்திக்கும், இந்த சூழலுக்கும் நீங்கள் நன்றி கூறியவராக இருக்கிறீர்கள். தேங்க்யூ, 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 தேங்க்யூ ஆல், தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ யூனிவர்ஸ். Slowly open your eyes. ரொம்ப நேரம் பேசிட்டு. தேங்க்யூ எஸ், சார். தேங்க்யூ. வாய்ஸ் கேட்டுச்சா நான் பேசுனதெல்லாம்? எஸ் சார், கேட்டுக்கீங்க சார். Thank you, மை sir. ஃப்ரெண்ட். எஸ்மா, தேங்க்யூ சார். தேங்க்யூ, நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்தாங்க Thank you, தண்ணி sir. குடிச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. வைண்ட் அப் பண்ணிடலாமா?